நம்ம இன்னைக்கு ஷார்ட்ஸில் வந்து பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் சார் பற்றி தான் பார்க்குறோம். அவர் வந்து இந்தியாவை ஆராய்ச்சி பண்ணுறது, அதுக்கப்புறம் திராவிடவியல் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணவர். இவர் வந்து கேவிடி காம்ப்ளெக்ஸை வந்து அதிகமாக ஆராய்ச்சி பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணார், எல்லா மக்களுக்கும் ஈஸியாக புரியணுன்ட்டு. கேவிடி அப்படின்னா கொற்கை வஞ்சி தொண்டி, இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி எல்லாருடைய கவனத்தையும் வந்து இவர் ஈர்த்திருப்பார். ஓகேங்களா. இவர் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மனிதர். ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா 1984 யூபிஎஸ்சி எக்ஸாம், அதை வந்து ஐஏஎஸ் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே தமிழ்லேயே, நம்மளோட தாய்மொழியான தமிழ்லேயே எழுதி பாஸ் பண்ணியிருப்பார். அதுதான் இவரோட மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஓகேங்களா. இப்போ வந்து ஒடிசா மாநிலத்தில் இருக்கார். அதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது நம்மளுக்கு. ஆனால் இவரை பற்றி மெயினாக நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இவர் வந்து தினமணி, ஓகேங்களா, தினமணி இதழில் வந்து துணை ஆசிரியராக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து கணையாழி இதழில் வந்து ஆலோசகராக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் இவருடைய எழுதிய நூல்கள் வந்து 3 நூல்கள் இருக்கு. அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம், நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம். இப்போ இவரோட பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, திராவிடவியலை வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணவர். கேவிடியும் ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். இவர் வந்து எங்கெங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா, தினமணியில் வந்து துணை ஆசிரியராக இருந்திருப்பார், கணையாழியில் வந்து ஆலோசகராக இருந்திருப்பார். இவர் எழுதிய நூல்கள் வந்து அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம், சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம். இவர் வந்து 1984 ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே தமிழ்லேயே வந்து என்ன பண்ணியிருக்காரு, யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்காரு. உண்மையாகவே இது பெரிய சாதனை தான்.